18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக வழக்கம் போல சுட சுட சுவையான சூடான அற்புதமான விஷயங்களை எடுத்து அழகழக அட்டிக்க வச்சிருக்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள படக்கு படக்குன்னு போவோம். இப்ப நேரா நாம சமச்சீனுமாக்குள்ள போறோம். பாருங்க, அதிமுக காரங்க இந்த முக்கணிகளில் ஒன்றான வாங்கனிய சாலையில கொட்டி போராட்டம் நடத்துறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க சும்மா இருப்போமா, பாஞ்சு வருவோம்லன்னு. ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நீங்க மாங்கனிய கொட்டுறதுக்கு பதிலா அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பிரியா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் இன்னும் வலுப்பெறும் இல்ல. இப்படி மாம்பழத்தை கொட்டி போராட்டம் பண்ண இன்னொரு போராட்டத்தை பார்த்தா இங்கெல்லாம் கொட்ட மாட்டோம், நறுக்கு நறுக்குன்னு மண்டேல மட்டும்தான் கொட்டுவோம்ன்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கார்களும் இந்து முன்னணி கார்களும் மாறி 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 முட்டிக்கிட்டாங்க. எங்களுடைய விஷயங்கள்ல நீங்க தலையிடப்படா அப்படித்தான் அப்படின்னு எதுக்கு முனைய என்னென்னமா பேசி அடிச்சுக்கிட்டாங்க. இந்த போராட்டம் வேறுதாகும். இப்படி ரெண்டு போராட்டமும் வித்தியாசமா இருக்கும்போது இந்த போராட்டம் வேற வகையில இருக்குன்னு கூல் சுரேஷ் நிரூபிச்சிருக்கார். என்னன்னா, ஏங்க அல்லு அர்ஜுனால ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணீங்க, ஆனா பெங்களூர்ல 11 பேர் இறந்தாங்க, விராட் கோலியை நீங்க அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஆனா கேட்டவங்களுக்கு தான் நெஞ்சு பகீர்னு ஆகி போச்சு. இப்போ பெங்களூர்ல ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு, அந்த கிரிக்கெட் சம்பந்தமா உள்ளது. ஆர்சிபி அதுக்கு அது வெற்றி விழா கொண்டாடுறதுல 11 பேர் இறந்துட்டாங்க. அப்போது அந்த தள்ளுமுள்ளு நடந்ததில் 11 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணோம்? விராட் கோலியை அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் சினிமாக்காரனாக்கா உங்களுக்கு இழிச்சாவாயன். புஷ்பா 2 அப்போ தேட்டரில் தள்ளுமுள்ளு நடந்து ஒரு பெண் இறந்தப்போ அதுக்கு நீங்கள் இப்போ அந்த புஷ்பா படத்தோட ஹீரோ பேர்னாவா அல்லு அர்ஜுன், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கே நீங்க அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணும்போது 11 பேர் இறந்திருக்காங்க பெங்களூர்ல. அப்போ அந்த ஆர்சிபியோட தலைவர் விராட் கோலியை நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்ப சினிமாக்காரனா உங்களுக்கு இலக்காரன், அப்படித்தானே? ஏங்க இதுல மட்டுமா சூது நடக்குது? கிரிக்கெட்லயும் கிரிக்கெட் மேட்ச்லயும் சூதாட்டம் நடக்குதுல்ல, அதையும் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இப்படி 3 போராட்டமும் வித்தியாசமா இருக்கிற நேரத்தில் 4வது ஒரு போராட்டம் நயமா இருக்குதுங்க. மதுரையில திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, அந்த கோயில கும்பாபிஷேகம் குடமுழுக்கெல்லாம் வைக்க போறோம், அதுல தமிழ்லையும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னது தமிழ்லையும் பண்ணுவீங்களா? தமிழ்ல தான் பண்ணுவோம், யாரும் கேட்டா சமஸ்கிருதத்திலையும் பண்ணுவோம் அப்படி சொல்லுங்க, இதுக்கு முன்னுரிமை இப்படி கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற வாதுவார்கள்லாம் வாதி இருக்காங்க. முதல்ல தமிழரோட அருள் நீர் கொடனா ஊத்தணும் மேல கோபுர முழுக்காட்டுக்கு, அதன் பிறகுதான் சமஸ்கிருத ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் போன்ற பட்டாச்சாரியார்களின் சமஸ்கிருத பாடசாலை சார்ந்தவர்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் உயர் நீதிமன்ற உத்தரவு. எனவே இதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் தற்போது மனு கொடுத்துள்ளோம். தமிழ் பாடசாலையினர் நாங்கள் குடமுழுக்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள், உங்களிடம் சமஸ்கிருத வேள்வியாளர்கள் தான் இருக்கின்றார்களே என்றால் நாங்கள் நடத்தி கொடுக்க தயாராக உள்ளோம், எங்களை அனுமதியுங்கள். இப்படி ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு திணிச்சா இருக்கு. ஆனா இங்க ஒரு குதிரை என்ன பண்ணிருக்கு தெரியுமா? இங்க வாரு, நான் போராட்டம்லாம் பண்ண மாட்டேன், கண்ணாடி கதவை திறந்து விடு, நான் உள்ள வாரேன், எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி துணி கடைக்கு உள்ள போய் ஒரு குதிரை என்ன பண்ணிருக்கு, இது நல்லா இருக்குமா வேண்டாம், இது நல்லா இருக்குமா வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு துணியும் செலக்ட் பண்ணது. ஒருவேளை இது துணி எடுக்கிற போராட்டமா இருக்குமோ?
வாழ்க்கையா போன நேரத்தில் ஏங்க நாளைக்கு யோகாசன தினம் கொண்டாடுதாவ. இந்த ஒரு வார காலமாகவே அங்கங்க யோகாவை பண்ணி உடம்பு அப்படியே ரப்பர் மாதிரி வளைச்சலாம் காட்டுறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இப்படி ஒன்று நடந்திருக்கு. அங்க நம்ம இந்த ராணுவம்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஆசையை ஒரு நாய் வளர்ப்பாங்கல்ல, அந்த நாயும் சேர்ந்து உடம்ப வளைக்கி நிமிருது, இப்படி நிக்கி அப்படி நிக்கி, அடேங்கப்பா மக்க மனுஷன் கூட அது என்னமா யோகா பண்ணுது. நேரம் நம்ம கவுண்டருக்குள்ள போறோம். ஆர்பி உதயகுமார் அண்ணாச்சி மலமலன்னு வந்தார். வந்து இங்க இருங்க, நாங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், நீங்க நைஸா உள்ளே வந்து கேள்வியும் பார்க்க மாட்டிய, பதிலும் எழுத மாட்டிய, பேர் மட்டும் வாங்குவீங்களா, என்ன நியாயம் இது அப்படின்னு கேட்டாரு. என்னத்துக்கு அண்ணாச்சி பொங்குதீங்கன்னா, கீழடி ஆரம்பிச்சது நாங்க, பேர் வாங்குது அவரா அப்படின்னு கேட்காரு. கீழடியில் பொய் செய்து அவங்க பரப்புறாங்க. அதுதான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் ஒரே மேடையை போடுவோம், கீழடியை பற்றி விவாதிப்போம். நாங்கள் சொல்கிறத செஞ்சுருக்கிறது சொல்கிறோம், அவங்க சொல்கிறது செஞ்சுருக்கோம். இப்போ அடிஷ்னலாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. நீங்கள் அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம், பரீட்சையை எழுத மாட்டேன், மார்க் போடுறா அப்படின்னு சொன்னால், கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக, புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர, உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரே நிலைப்பாடு தான். அடுத்து நம்ம மாப்பாயா வந்தார். மலன்னு வந்து வேட்டியை மடிச்சு கட்டாத குறைதான். இங்க இருங்க, நீங்க என்னமோ தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுதியே, கீழடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கியா. நம்ம எடப்பாடி என்ன அதுக்கு தனி அமைச்சரா போட்டு, ஏப்பா நீ தான் கண்காணிச்சுக்கணும், நல்லது உள்ளதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி போட்டாரு. ஆனா நீங்க ஒரு அமைச்சரை சைடு பதவியை கொடுத்து அதை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நியாயம் இல்ல. எங்க அண்ணாச்சி எம்புட்டு பணம் ஒதுக்குனாரு தெரியுமா, நீங்க எம்புட்டு ஒதுக்கி இருக்கிய அப்படின்னு மாப்பாயா கேள்வியா கேட்காரலா. தொல்லியல் துறையை கட்டமைத்தது அண்ணன் எடப்பாடியார். அதுக்கு ஃபண்டு ஒதுக்கி நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு சராசரியா 2 கோடி ஒதுக்கிட்டு இருந்த துறைக்கு வருஷத்துக்கு 105 கோடி ஒதுக்குனா என்ன அர்த்தம்? 22 மடங்கு அதிகமா வந்து அதுக்கு போட்டு, என்ன மாதிரி ஒரு அமைச்சர் முழு நேரம் அதுக்கு போட்டு அந்த துறைக்கு நீங்க இப்ப எத்தனை பேர் யார் அமைச்சரையாவது தெரியுமா உங்களுக்கு? தொல்லியல் துறைக்கு யாராவது அமைச்சர் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தங்கந்தனது ஒரு ஆர்வத்தால ஒரு சைட் ஒரு அடிஷனலா வச்சிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே இருக்க துறை 2 பெரிய துறை இருக்கு. ஓகே, அந்த மாதிரி இல்லாம தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு, பிளஸ் வந்து இந்த தொல்லியல் துறைக்கு முழு நேர ஒரு அமைச்சர், ஒரு கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கு எனக்கு இந்த துறையை கொடுத்தாங்கல்ல, அந்த அளவு முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது அதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கல்ல. நீங்க அது ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு எவ்வளவு சார் ஃபண்டு ஒதுக்குறீங்க கேளுங்க. உங்க ஸ்டாலின் அவர்கள் இது இருந்தா சொல்லட்டும், சொல்லிட்டு பேசட்டும். இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுடைய உச்சகட்டம். இப்படி நம்ம மாப்பா ஐயா பேசின உடனே நம்ம எழிலனையாவுக்கும் குழந்துருச்சு. ஐயா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லுதே உங்களுக்கு வேலையா போச்சோ? ஐயா எவ்வளவு குடியா தோண்டி எவ்வளவு ஆராய்ச்சியை பண்ணி இரும்பையே தமிழன் தாயா பயன்படுத்துறாங்கிற உண்மை எடுத்து வெளியே சொல்லி மத்திய அரசு கொடுத்த அவிய கண்டுக்கிற மாட்டேங்காவ. நீங்க பாசக கூட சேர்ந்த இஷ்டத்துக்கு புழுவிக்கிட்டே இருப்பீங்களான்னு அவர் ஊசி ஓடாத குறைய பேசியிருக்கார். எத்தனை ஆய்வுகள், ஏன்னா 100% இல்லை, 200% இல்லை, 300% நம்ம கிட்ட தரவுகள், உண்மைகள், ஆய்வுகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே ஆய்வுகள் வந்து நீங்கள் டிஸ்பியூட்டட் சைட்டில் அயோத்தியா கேஸில் இப்போ ஏஎஸ்ஐ இந்த மாதிரி ஆய்வுகள் கொடுத்தாங்களா கேட்குறேன். இந்த மாதிரி 3 அடுக்கான ஆய்வுகள் கொடுத்தாங்களா? எங்கேயாவது ஒரு தளம், ஒரு அடையாளங்கள் கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ என்னன்னா ஆய்வுகள் தன்மையை வந்து நம்ம பார்க்கும்போது பொய்யை வந்து நான் ஒரு வரட்டுத்தனமான கொள்கையை வைத்துக்கொண்டு அவங்களோட வரட்டுத்தனமான கொள்கைக்கு எதிரான கருத்தியல் உருவாகுது, எதிரான உண்மையான கருத்தியல் உருவாகுது என்பது அவங்களோட அடிப்படை பேசின வரலாறு, அவங்க அடிப்படை பேச பொய் மாற்றி அமைக்கும் போது அவங்களுக்கு வர பதற்றத்தை தான் நான் அப்படி பார்க்குறேன். கொஞ்ச நாளா ரொம்ப அக்கா
அக்காவை காணோம், எங்கன்னு தேடி பார்க்கும்போது இந்த இருக்கம்ல வந்துட்டேன் தம்பி, லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். நானும் ஒரு வாரமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பாருங்க, இந்த அங்கே ஓட்ட விழுந்துருச்சு, இங்கே ஓட்ட விழுந்துருச்சு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய பொறுத்தளவில் இந்தியா கூட்டணி தான் தண்டி ஓட்ட விழுந்திருக்கு, ஓட்டே கிடைக்காது பாருங்கன்னு அக்கா ஒன்று சொன்னா அதில் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு, இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லையாம். இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது, இந்து கூட்டணிக்கு ஓட்டு விழாது, அவ்வளவுதான். நீங்களா ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அதை விட செல்வ பெருந்தகை சொல்றாரு, அடுத்த தலைமுறைக்கான கூட்டணியா. இதுல காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாங்க இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லி திருப்பி சொல்றாரு. இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை, ஓட்டம் விழாது. அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது. அடுத்து நம்ம செல்வ பெருந்தகை என்னாச்சு வந்தாங்கடா, அக்கா சொல்லுவாங்க ஓட்டையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ நம்ம சீக்கே மணி என்னாச்சு இருக்காள உடம்பு சரியில்லைன்னு அவளை போய் பார்க்க போனேன். ஐயா இந்த மாதிரி பாமகவில் கொஞ்சம் ஓட்டை விழுந்துச்சாம்பரா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, லேசாக விரிஞ்சிருக்கு, அதை நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஒட்டிடுவோம். ஒட்டி இப்போ நான் எந்திரிச்சு வந்தோன்னா ஒட்டி விட்டுருவேன், அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அதை சந்தோஷமா வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய கட்சியோடைய பிரச்சனை, அதுக்குள்ள நாங்க தலையிட விரும்பல. ஆனா மருத்துவர் ஐயா ஒரு சமூக நீதி போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கோகா மணி மீது இது மாதிரி அபாண்டமாக வீண் பழி சுமத்துவதாக இவர் கேட்கிறார். அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பா இருக்க மாட்டாரு. சேத்து விக்ரம் தான் ஒரு தலைவராக இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம் அவரை. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை, அதை கடைபிடிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருப்பார். அவருக்கு உண்மையிலேயே இருதய பிரச்சனை இருக்கு. அவர் நீண்ட நெடிய காலமாக கார்லயே டிராவல் பண்ணவர். முதுகெலும்புல அவருக்கு பிரச்சனை இருக்கு, ஸ்கேன் பண்ண போறாங்க. அதுக்கு சம்பந்தம் இல்லை. இப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மருத்துவ பரிசோதனை செய்யறதுக்காக ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அடுத்து நம்ம அண்ணாச்சி வந்தா, செல்லூர் அண்ணாச்சி சர்ன்னு இந்த 2026 நாங்க தான் போஸ்டர் அடிச்சு விட்டோம்ல 20க்கு 20. ஆமா, அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒட்டுறதுக்கு பசை மட்டும்தான் கிண்டுறது பாக்கி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த நீட் தேர்வை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீடா, நாங்களும் வர்றோம் சொல்லி நமக்கு போஸ்டர் எடுத்து காட்டாத குறைய சொல்லியிருக்காரு. இவர்கள் போய் மக்களை ஏமாற்றாமல் நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், உடனடியாக கையெழுத்து போடுன்னு சொல்லாம அதுக்கு வழிவகை கண்டு 7.5% இடஒதுக்கீடையும் கொண்டு கொடுத்து கிராமப்புற மாணவர்கள், அரசு துறை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றிய ஒரு ஒப்பற்ற ஒரு பெருமான் தான் அவர். 5 பைசா இல்லாமவே டாக்டர் படித்து முடிச்சுட்டு வரலான்ற ஒரு வரலாற்றுமான திருப்பி. எப்படி அம்மா அவர்கள் 69% இடஒதுக்கீடை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்பட்டாரோ, ஏழை மக்களால் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற புரட்சி தலைவரை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய 4 ஆண்டுகால ஆட்சியிலேயே 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து குடிமராமத்து பண்ணி இப்படி அத்தனை பேருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார். அவரை இந்த மாதிரி கேலி சித்திரம் போட்டு இன்னைக்கு எங்கள் தொண்டர்களுடைய மனதை எல்லாம் புண்படுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம் சரி, அந்த கட்சியும் சரி. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் விரோத கட்சி, மிக மோசமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது அரசியல் இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு இயக்கம். இது போன்ற இயக்கங்கள் இருக்கக்கூடாது என்ற மக்கள் நினைப்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க உண்மையாகிவிட்டது. திமுக ஒரு தீய சக்தி என்பதை எங்கள் புரட்சித் தலைவர் சொன்னார், புரட்சித் தலைவர் அம்மா சொன்னாங்க. அதைத்தான் எடப்பாடியார் வலியுறுத்தினார். அதற்கு முடிவு கட்டுகின்ற நாள் தான் 26. இப்பெல்லாம் செல்லூர் அண்ணாச்சி வராரோ அப்போல்லாம் கடம்பூர் அண்ணாச்சி வந்துருவார். ஏன்னா எப்ப அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் சொல்லலையான்னு யாரும் கேட்டப்படாதா. அவர் வந்தார், இந்த வருங்க இந்த குறுக்க மறுக்க ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்கார். யார் தெரியுமா? திருமானாச்சி. அவர் எங்க இருக்காருன்னு அவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. இதை முதல்ல தீர்த்துட்டு தான் மறு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். தொல் திருமாவளவன் முதல்ல எந்த கூட்டணியில் இருக்க போறாருங்கிறத அவர் இன்னும் முடிவு பண்ணலை. நிச்சயமாக இன்றைக்கு உள்ள சமீபத்தில் வருகின்ற அவருடைய நிலையை பார்த்தால் அவர் எந்த கூட்டணியில் இருக்க போகிறார் என்பது தெளிவாக இல்லை. அவர் அதை முதல்ல தெளிவு பண்ணி கொள்ளட்டும். நிச்சயமாக இந்த வருகின்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான தேர்தல். நாங்கள் சொல்ல, மக்கள் சொல்லுகின்ற கருத்து, இந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெடியாட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற மனநிலையே தான் தமிழருடைய மக்களுடைய வாக்காளருடைய மனநிலை இருக்கின்றது. வாக்களிப்பது தமிழக வாக்காளர்களை தவிர ஒரு சில அரசியல் கட்சிகள் முடிவு செய்வது அல்ல இந்த தேர்தலை பற்றி.
இப்படி கடம்பூர்காரரு செல்லூர்காரரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேச மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பேசுங்கன்னா நம்ம வைகோ நினைச்சிருக்காங்க. அவங்க பையட்ட துறை வைகோட்ட போய் கேட்டோம், இங்க இருங்க உள்ளூர் அரசியல்னா விட்டுருங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நேரம் இந்த இஸ்ரேல் ஈரான்லாம் குண்டு கொடுத்துல அதை பத்தி ஏதாவது 2-3 சொல்லுங்க, இன்டர்நேஷனல் லெவலில் அடிச்சு விடுவோம் அப்படின்னாங்க. நாளைக்கு வந்துருங்க, மத்தியானம் ரெடியா வந்துருங்க, எல்லாம் ரெடியா சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. நாளைக்கு காத்திருப்போம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் கூட்டணியில் தொடர்றோம். அந்த எந்த நோக்கத்துக்காண்டி இதில் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம் அந்த நோக்கம் தொடருது. நாளைக்கு இது குறித்து விரிவான உங்களுடைய கேள்விக்கு விரிவான பதில்கள் அளிக்கப்படும். நாளைக்கு பார்த்துக்கலாங்க. ட்ரம்ப் உலக அரசியல், இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், திருச்சி அரசியல் எல்லாமே நாளைக்கு நம்ம பேசிக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காண்டி கொடுக்குறேங்க. நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க. நீங்கள் நாளைக்கு நாம நேர சொர்க்கத்துக்குள்ள போய் நிக்கிறோம். முந்தி எல்லாம் மழை பெஞ்சுனா ஏன் கங்காணி எடுத்துக்கோ, கொடை எடுத்துக்கோ, தண்ணிக்குள்ள நிக்காத, அங்க போவாத, ஆத்துல வெள்ளம் வரும், சாத்துல தண்ணி வரும்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஆனா இப்போ காவிரியில தண்ணி வர்றதை பார்க்கறதே கஷ்டமா இருக்கா. தண்ணி வந்த உடனே மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. போய் தண்ணி டபக்கடீர் காலில் விழுந்து சூடத்தை ஏற்றி ஆரத்தி கொடுத்து வாத்தா வாத்தான்னு கூப்பிட்டு அங்கனக்குள்ள அப்படியே அவங்க சந்தோஷத்தை சொர்க்கமா காட்டுறாங்க. வாங்க பார்ப்போம். உசாருக்குள்ள போற மக்களை, நீங்க பஸ்ல போறீங்களா ரொம்ப கவனமா இருக்கணும். பஸ்ஸை எடுக்கிறவங்க கவனமா இருக்கிறத விட உட்கார்ந்து இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சக்கரம் கலண்டு டமேர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற நமக்கு தானே குந்தாணி எல்லாம் ஆடி போகும். இப்படித்தான் தென்காசியில் ஒரு பஸ்ஸோட பின் சக்கரம் அப்படியே அச்சு புரிஞ்சு ஓடி இருக்கு. கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி எவனோ உருட்டி விளாடுறான்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. அதனால வண்டி எடுக்கும் போது செக் பண்ணி எடுங்க, ஏறும் போது செக் பண்ணி ஏறுங்க, வேற வழி இல்லை. அப்படியே திருவாரூருக்கு போனோம். அங்க ஒருத்தர் தட்டில் கையை வச்சுக்கிட்டு, இல்ல கையில தட்டை வச்சுக்கிட்டு கண்ணீரோட நின்னாரு. என்னையான்னு கேட்டோம். ஐயா, திருவாரூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கேண்டீன்ல இட்லி வாங்க போனேன், இட்லி வாங்கினேன், தக்காளி சட்னியை தானே மேலே வைப்பாங்க, ஆனா பாருங்க மேலே பள்ளி இருக்கியா, இதை சாப்பிட்டுட்டா என்ன விட்டுறது? ஐயா, உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு வரலாம், சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியே இருக்கும்டா எப்படியா? கொஞ்சம் பார்த்து பத்திரமா சாப்பாடு கூட சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. நாமளும் அப்படியே சொல்லியிருக்கோம் பாருங்க. மத்திய பிரதேசத்தில் பாருங்க சாப்பாடு. என்னையா நீ சாப்பாட்டுக்காக அழுதுகிட்டு இருக்க, நான் பாரு எப்படி சாப்பாடு கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிவப்பு கலர் சட்டை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஐயா சாப்பாடு விடுங்க சாப்பாடு விடுங்கன்னு அப்படி கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தார். ஆனா இவன் சாப்பாடு வாங்குற மாதிரி இல்லையேன்னு எல்லாரும் யோசிக்கிறதுக்குள்ள பக்கத்தில் இருந்த பைக்கை தூக்கிட்டு ஓட்டார். ஒருவேளை பைக் எடுத்துட்டு போய் அங்கே போய் சாப்பாடு வாங்க போறாரோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற நேரத்தில் கடைசியில் அந்த பைக்கை தான் ஆட்டை போட்டு வந்திருக்கா. அப்படி ஏயா இப்படி இருக்கியே? நீங்க இட்லிக்கும் பைக்குக்குமே சண்டை ஓட்டு கிடங்க, நாங்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நகையை கொண்டு போனாலே பைக்கு இட்லி எல்லாம் பக்காவா வந்துடும். இப்படித்தான் ராஜஸ்தான்ல ஒரு பாப்பா என்ன பண்ணிருக்கு, நகை வாங்க போயிருக்கு. கடைக்காரட்ட அப்படியே குசலை வச்சாச்சு பேசிக்கிட்டே இருந்த நேரத்தில் லவக்குன்னு பிடிட்டு ஓடியா வச்சு வண்டி எடுத்துட்டு போனா ரிஸ்க், நகையை எடுத்துட்டு போனா ரஸ்க்கு, அவ்வளவுதான் போங்க. அப்படியே மக்கள்கிட்ட நேராக போனோம்.
வெயில் காலத்தில் மாம்பழம்னா சப்பு கொட்டி சாப்பிடுவோமே, நீங்கள் ஒவ்வொரு மாம்பழத்தை சாப்பிடும் போதும் இது இந்த மாம்பழத்துடைய டேஸ்ட், இது இந்த மாம்பழத்தோட டேஸ்ட் அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோட, இந்த சரியான விளைச்சல் இருக்கு ஆனால் விலை கிடைக்கலன்னு விவசாயிகள்லாம் போராடுறாங்களே, அவங்களுக்கு உரிய விலையை அரசு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீங்கள் 2 ஐடியா சொல்லுங்களேன்னு சொன்னோம். மக்கள்லாம் அப்படியே மாம்பழத்து தொலியை உரிச்சு சதையை எடுத்து சாப்பிட்ற மாதிரி விடையை சொல்லிவிட்டாங்கடா. முக்கணிகளில் ஒரு கனி வந்து மாம்பழம். மாம்பழம் சாப்பிடாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. மற்ற பழங்கள்லாம் வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்கும், சீசன் இல்லாமல் இருந்தாலும் கிடைக்கும். மாம்பழம் வந்து ஒரு சில சீசனில் தான் கிடைக்கும். ஆய்க்குடியில் எல்லா மாம்பழமும் விரும்பி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும், அதனால நாங்கள் சாப்பிடுவோம். சீசன் டயத்தில் நாங்கள் விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். விளைச்சலால் ஊறுகாய் மற்றும் பழ வகைகள் இது எல்லாம் செய்யலாம். மாயை நம்பி நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்ல விளைச்சல் விளைஞ்சது. ஆனால் இந்த வருடம் வந்து சொந்தமாக வியாபாரிங்க வந்து விவசாய தோட்டத்தில் வந்து காய் வாங்குறதுக்கு யாரும் ஆள் வரல. ரொம்ப கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்தாரைன்றதுனால இந்த கல்தாரை வச்சு இந்த பருவத்தில் இல்லாத மாங்காயை உருவாக்குறாங்க. கடந்த ஆண்டு வந்து டன்னு 25,000 20,000 விற்றுது. இந்த ஆண்டு வந்து 2,000 4,000 டன் எடுக்கிறதுக்கு எந்த மண்டியும் முன் வரல. ஒரு டன்னு 4,500 விற்கிது, 3,500 லேபர் செலவாகி போகுது. ஒன்று விவசாயிகள் ஒன்று கட்டுப்படி ஆகலை. 2 வருஷம் 3 வருஷம் விற்காம காய்க்காமல் போனது. இந்த ஆண்டு காய்ச்சியும் பிரயோசனம் இல்லை. மாமரம் அழியறதுக்கான காரணமே அந்த அஸ்வினிங்கிற பூச்சி தான். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரா வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆந்திராவில் மகசூல் அதிகமாக வர்றதுனால இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் வர்ற காயை எடுக்கலை. பாலக்கோடு, காரிமங்கலம், காரிப்பட்டினம் பகுதியில் ஒரு 25க்கும் மேற்பட்ட மாங்கூழ் தயாரிக்கிற அந்த கம்பெனி இருக்குங்க. அதில் ஒரு 4 தான் திறந்துருக்காங்க, மீதெல்லாம் மூடி இருக்குங்க. இந்த மாம்பழ கூழ் தயாரிக்கிற அந்த கம்பெனியெல்லாம் திறக்கிறதுக்கு அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. பழனி பகுதியில் ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரி ஒன்று அமைச்சா மா விவசாயிகளும் கொஞ்சம் ஏதுவாக இருக்குது. இந்த விளைவிக்காத போது கொஞ்சம் வாங்கி இறக்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடுவோம். கண்ணுக்கு ஆந்திரா கவர்மெண்ட் 4,000, கர்நாடகா கவர்மெண்ட் 4,000 கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் 4,000 5,000 கொடுத்தா ஒவ்வொரு விவசாயத்திலும் விவசாயம் செய்யறதுக்கு முன் வருவாங்க. விவசாயிகளை இழப்புல எல்லாம் மீட் எடுக்கணும். இதுக்கு வந்து அரசு தான் தீர்வு காணணும். தர்பாரில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் நல்லா இருந்ததா? நான் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், டெய்லி சொல்கிறேன், ஆனால் யாரும் கேட்ட மாதிரியே தெரில. பாருங்கள், ஃபோனை இப்படி வச்சு வண்டியில் பேசிக்கிட்டு போகிறதுன்றதை நான் குறையா சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரும்போது ஒருத்தர் என் கண்ணில் மட்டும் இல்லைங்க, அடி வயதுலையும் பயத்தை கிளப்பி விட்டார். இப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்காருங்க, இப்படியே டைப் பண்ணுறாருங்க, வண்டி வாட்டுக்கு போய்கிட்டு இருக்குங்க 2 வீலரு. எல்லாரும் திட்டுறாங்க, கண்டுக்கிறவே இல்லையே. ஐயா நல்லா இருப்பியே, உங்களை நம்பி பல பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்கள நம்பி பல பேர் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க நம்பி. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதே. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி வேற ஒரு விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.